ரோகிணி பண்ண தப்புக்கு எந்த ஃப்ரெண்டு தாங்க வீட்டில் தங்க வைப்பாங்க? ஃப்ரெண்டு சொல்கிற பேச்சே ரோகிணி கேட்கல. அதே டைம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு எப்படி ஒத்துக்கிருவாங்க? ஒரு குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்கள எப்படி நம்ம வீட்டில் சேர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு யாருமே சேர்த்துக்கறல. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ் வந்து டூர் போயிருந்தார். டூர் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தோமே முத்துட்டையும் மீனாட்டையும் நாங்கள் டூர் போனோம். சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நான் இந்தாங்க ஆண்டி உங்களுக்கு இது வாங்கினேன், இந்தாங்க அங்கிள் உங்களுக்கு இந்த பொருள் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கிறிஸ் ஒன்று ஒன்றையும் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அதே டைம் ரோகிணி ஆண்டிக்கு வாங்கினேன் எங்கே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் அவங்க வந்து நிறுத்துடா, உடனே ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற, இந்த வயசுலேயே உனக்கு பொய்யா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் அவங்க கேட்குறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. சின்ன பையனுக்கு இங்கே என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு அவனுக்கு தெரியாதுல. அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் நிற்கிறான். உங்கள் அம்மா சொல்லிக் கொடுக்க எல்லா பொய்யும் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி விஜயா கோவமாக கேட்கணும். ரோகிணி தான் உங்கள் அம்மானே எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னு கிறிஸுக்கு ஒரு சாக்காயிருச்சுங்க. சாக்கானோன்னே இந்த வயசுலேயே ரோகிணி வந்து சின்ன பையனையும் பொய் சொல்ல வச்சுருக்காங்கங்க. அதே டைம் பார்த்துட்டு உன்னால தான்டா என் குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை, என் மனோஜோட வாழ்க்கையே செதந்து போச்சுடா. நான் அப்பயே நினச்சேன் உன்னால தான் என் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும்னு நினச்சேன். அதே மாதிரியே ஒன்னால தான்டா பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஜயா வந்து ரொம்ப கோபமாக கத்திட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. அதே டைம் முத்து மீனா போய் கிறிஸை பிடிச்சிட்டு, சின்ன பையனுக்கு என்னம்மா தெரியும், அவள் பண்ண தப்புக்கு இவனை ஏன் நீங்கள் தண்டிக்கிறீங்க, சின்ன பையனை போய் இப்போ கழுத்தை பிடிச்சி மனுச்சாச்சு எல்லாமே தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு. கேட்கணும், டே வாயை மூடுடா, இப்படி சொல்லி தான்டா நீயும் இந்த பூக்காரையும் சேர்த்து என் மையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயா வந்து திரும்பி நம்ம முத்து பக்கத்து திரும்புகிறாங்க. சும்மா நிறுத்துங்கம்மா, யார் என்ன சொன்னாலும் நம்பிட்டு உங்கள் மையன் அவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு நிற்கிறியா? சும்மா எல்லாரு மேலேயும் பழி போட்டுட்டு இருக்காதியே. இப்போ சின்ன பையனை ஏன் தேவையில்லாமல் தள்ளிக்கிட்டு இருக்கீங்க? அதோட நம்ம கிறிஸ் வந்து ஒரே அழுகணுன்னே அங்கிள் எங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். கேட்டோடனே உங்கள் அம்மாவா சிவானா அவங்க அம்மாக்கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாருங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வித்யா வீட்டுக்கு போயிருக்கணும், இல்லைன்னா மகேஸ்வரி வீட்டுக்கு தான் போயிருக்கும் பார்லருமா. சரி அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு மகேஸ்வரி வீட்டும் வித்யா வீட்டும் போய் கேட்கையில் வந்தா, ஆனால் நாங்கள் தங்குறதுக்கு இங்கே ஒத்துக்கிறல, அவள் பண்ண தப்புக்கு நாங்கள் ஒத்துக்கிற முடியாது, தயவுசெய்து தங்க வேணாம்னு சொல்லி நாங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சொல்கிறாங்க. உடனே அங்கே பார்லமா அவங்க அம்மா கிட்ட ஏன் போகணும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி அவங்க அம்மா கிட்ட போகிறாங்க. சரி ஒருவேளை அவங்க பாட்டிக்கிட்ட தாண்டா போயிருப்பாங்க, உங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா அவங்க அம்மா கிட்டே விட்டுறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து நம்ம கிறிஸை கூட்டிகிட்டு போன மணிக்கு ப்ரோமோ முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.